கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா 3 ஸ்டேட்லேயுமே ஓப்பனிங்க்கு மேலே படம் வாஷ் அவுட்டுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஓப்பன் டாக்கே வந்துடுச்சு. ஸோ இந்த 4 நாளில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா வசூலை நெருங்கி இருக்குங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்ட். லியோவோட நீங்கள் இந்த கோட்டை கம்பேர் பண்ணவே கூடாது. கோட்டு படம் சரியில்லைன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி உருவாகுது. அது ஒரு மோசமான திரைக்கதை தான். 2வது அந்த படம் மாதிரி கிட்டத்தட்ட 20 படம் தமிழில் வந்துருச்சு. அஜித்தே படத்தை பாராட்டிட்டார்ன்ற ரேஞ்சில் அஜித் ரசிகர்கள் படம் பார்க்க வரணுன்றதுக்காக வேண்டிய ஒரு பில்டப்பை கொடுத்தாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த வீடியோவில் லியோவோட வசூலை நெருங்குமா கோட் அப்படின்னு பேசணும். இப்போ ஒரு 4 நாட்கள் ஆயிருக்கு படம் ரிலீஸ் ஆகி. இப்போ இன்னைய சூழல் எப்படி இருக்கு? லியோவை விட பிரேக் பண்ணலைங்கிறது முதல் நாள் வசூல்லையா படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பத்தி அறிவித்ததுலேயே வந்துருச்சு. ஏன்னா 148 கோடி ரூபா லியோ முதல் நாள் வசூல். அதுவே அன்றைக்கி சர்ச்சைக்குரியதாக மாறிச்சு. 148 எப்படி ஆகும், வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் அன்னைக்கு ட்ரேடில் இருந்தவங்க, வணிக தகவல்களை வெளியிடுறவங்க எல்லாருமே 148 இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அதுக்கு ஒரு வழக்கு சொன்னார். நீங்கள் நினைக்கிற மாதிரி தேட்டர் வசூல் கிடையாது. வெளிநாடுகளில் படம் வெளியீட்டுக்கு முன்னுக்கு ஒரு ப்ரீமியர் ஷோன்னு ஒன்று இருக்குது. அந்த ஷோவில் படம் பார்க்குறதுக்கு $100, $200, $50 கொடுத்து டிக்கெட் வாங்குறதுக்கு அங்கே ஆள் இருக்குது. படம் பார்த்துட்டேன்னு வெளியே பெருமையாக சொல்லு. அப்படியெல்லாம் வந்த வசூல் தான் 148 அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஜவான் அதுக்கு முன்னுக்கு வந்த படங்கள்லாம் அதை விட கம்மியாக வசூல் பண்ணியிருக்கீங்களே. ஒரு தமிழ் நடிகருடைய படம் 148 சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய தேட்டர் ஓனர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே சொல்கிறது. அப்போ அவர் அந்த ப்ரீமியர் ஷோ இந்த விஷயங்கள்லாம் கணக்கு வந்து இந்த ட்ரேட் அனாலிசிஸ்ட்டு அல்லது ட்ரேடு வசூலை பற்றி கணிக்கக்கூடிய இடைத்தளங்களுடைய கவனத்திற்கோ அல்லது கணக்கு வராது. அன்னைக்கு அதுக்கு அது ஒரு பதில் சொன்னார். இன்றைக்கி இவங்க 126 கோடி ஒரு நாள் வசூல். ஆமாம். இன்றைக்கி அர்ச்சனா கல்பத்தி அகரஞ்சர் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட பில்டப்பை கொடுத்தது அர்ச்சனா கல்பத்தி, டைரக்டர் வெங்கட் பிரபு. ஏன்னா அஜித்தே படத்தை பாராட்டிட்டார்ன்ற ரேஞ்சில் அஜித் ரசிகர்கள் படம் பார்க்க வரணுன்றதுக்காக வேண்டிய ஒரு பில்டப்பை கொடுத்தாரு. அன்றைக்கி அவர் சொன்னது நேற்று பூரா அஜித் ரசிகர்கள் உங்கள் படம் வெற்றிக்கு எங்கள் பேரை எப்போ நீங்கள் தப்பாக பயன்படுத்தலாம்னு இன்றைக்கி ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க போட்ட ட்வீட்டை அவங்க யூடியூப்பில் பணம் கொடுத்தா ஒரு மாதிரி பேசுகிறது, இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுகிறதுன்ற ஒரு கலாச்சாரம் இங்கே இருக்குங்கிறத யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் தெரியும், சினிமாக்காரங்களுக்கும் தெரியும். பேசின வீடியோவை அர்ச்சனா கல்பத்தி ரீட்வீட் பண்ணிட்டாங்க. அதில் அவர் அஜித்தை மைனஸாகவும் விஜய் பெருசாக பேசிட்டார். ஹேஷ்டேக் போட்டு நேற்று ஒரே நல்ல ட்ரெண்டிங்கு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஏஜிஎஸ்லேருந்து அந்த ரீட்வீட் பண்ண வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வசூல், முதல் நாள் வசூல் அவங்க சொல்லியிருக்க 126 கோடி ரூபா உலகம் முழுவதும் வசூல் அப்படிங்கிறத அவங்க சொன்னது. அதுவே பொய் அப்படிங்கிறது தான் என்ன இருக்கக்கூடிய இந்த வசூலை. ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ரிலீஸ் எவ்வளோ, இப்போ இன்றைக்கி ஆன்லைன் புக்கிங்கு எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு, இது இல்லாமல் ஓப்பனில் டிக்கெட் எவ்வளோ போகுதுங்கிறத சர்வே பண்ணுறதுக்காக இன்றைக்கி நிறைய இணையதளங்கள் அது தொழிலாக வச்சுருக்கு. அப்படி கணிக்கப்பட்ட இணையதளங்களில் எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே 90 கோடி ரூபா தான் உலகம் முழுவதும் இந்த படத்தினுடைய மொத்த வசூல். 36 கோடி ரூபா குறையுது. ஸோ ஒரு இணையதளம் 100 கோடியை நெருங்கி இருக்குங்கிறது, ஒரு இணையதளம் 84 சொல்லுது, 1 90ங்குது. கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு உள்ளதான். 2வது இதில் என்ன இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புனா, இப்போ அவங்க சொல்கிறத கணக்கு நீங்கள் இது எப்படின்னு கேட்க முடியாது. அதாவது நீங்கள் 40 நாடுகளில் வெளியாகலாம், 10,000 தேட்ரு கென்யாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு, டுனிஷியா இதெல்லாம் சொல்லலாம். அமெரிக்காவில் 2000 தேட்ரு,
அமெரிக்காவில் 120 பேர் படம் பார்க்குறதுக்கு தான் ஒரு தேட்டர், ஒரு ஸ்க்ரீனு. ஆனால் இங்கே நம்ம 500-1000 சீட்டில் படம் பார்த்துட்ருப்போம். இப்படி இந்த எண்ணிக்கையெல்லாம் படத்துக்கு முன்னுக்கு சொல்லலாம். நான் படம் ரிலீஸுக்கு முன்னாடி பாக்ஸ் ஆஃபீஸினுடைய தொகை தான் முக்கியமாக பேசப்படும். ஒரு கௌரவங்கிறது விஜயனுடைய மரியாதை காக்கிறதுக்காக 126 அறிவிச்சாங்களா. ஆக்சுவலாக தமிழ்நாடு எல்லாருமே சொன்னது வந்து 25.5 30 கோடி அப்படின்னாங்க. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி முதல் நாள் வசூலாகி இருக்கிறது 19 கோடி ரூபாய் தான் தமிழ்நாடு வசூலாகிருக்கு. நம்ம வந்து 25ன்னு சொன்னோம் அன்னைக்கு, 25.5 அன்னைக்கு வந்து நமக்கு வந்து தகவல். ஆனால் 18 to 19 தான் தமிழ்நாடு முழுவதும் அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ். ஏன்னா மால் தேட்டரில் மட்டும்தான் அது ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. பாக்கி எல்லாமே 60% ஆக்குபென்சி. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா 3 ஸ்டேட்லேயுமே ஓப்பனிங்க்கு மேலே படம் வாஷ் அவுட்டுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஓப்பன் டாக்கே வந்துருச்சு. கர்நாடகாவில் அந்த படம் ஆவரேஜான கலெக்ஷன் பண்ணியிருக்கு. லண்டனில் படத்தை பார்த்து கழுவி ஊற்றுனது வீடியோவே வந்துருச்சு. இப்படி உலகம் பூரா அப்படி இருக்கும் பொழுது 126ங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறது தான். அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை டோட்டலாகவே இந்த படத்தினுடைய மொத்த வசூல் 50% குறைஞ்சிருச்சு. சனி ஞாயிறு 2 நாள் லீவில் இந்த படத்தினுடைய வசூல் கூடி இருக்கு, அதை மறக்க முடியாது. ஸோ இந்த 4 நாளில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா வசூலை நெருங்கி இருக்குங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டு. இப்போ இந்த 300 கோடி இன்னொரு 4 நாளுக்கு 300 கோடினா ஒரு 600 கோடி ரூபா வந்துருமே 10 நாளில். சனி ஞாயிறு வசூலாகிறது மற்ற நாட்களில் கம்பேர் பண்ண திங்கக்கிழமை வசூலாகாது. திங்கக்கிழமை மைனஸில் இருக்குது, செவ்வாய்க்கிழமை ஏகிறோம், செவ்வாய்க்கிழமை குறைகிறது, புதன்கிழமை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி அடுத்து நீங்கள் அந்த சனி ஞாயிறில் வசூல் கூடும் வீக்கெண்டில். ஆனால் அதில் பிரதானமாக பார்க்க வேண்டியது என்ன, இந்த வசூல் ஃபிகர் இதையெல்லாம் கடந்த லியோ கோட் 2மே ஒரே நடிகர் நடித்த படம் தான். அது ஏன் வசூல் அதிகமாக இருந்துச்சு, இதுக்கு ஏன் வசூல் அதிகமாக இல்லைன்னா, ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோ மட்டும் முக்கியம் இல்லை, அந்த படத்தில் நடிக்கக்கூடிய மற்ற நடிகர்கள், அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தை அறிவித்ததுலேருந்து டே 1லேருந்து ப்ரொமோஷனுங்கிறத விட ஒரு திட்டமிட்டு குதிரை கடிவாளம் கட்டினது மாதிரி அந்த படத்தை பற்றி எதிர்பார்ப்பை டெய்லி உங்களுக்கு மீடியாவில் வந்து சோஷியல் மீடியாவில் அதை எக்ஸ்போசர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும், இந்த படம் வந்ததை நம்ம பார்த்தே ஆகணும். அதுதான் லியோவோட வெற்றி. இன்னொரு காரணம் என்னென்னா, விஜய் வந்து தமிழ் ரசிகர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு நடிகர் சர்வதேச ரீதியில். ஆனால் சர்வதேச ரீதியில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகர் சஞ்சய் தத். அந்த படத்தில் முதல் முறையாக வில்லனை நடிக்கிறார் விஜயோட. சஞ்சய் தத்தோட விஜய் நடித்ததும் விஜயோட சஞ்சய் தத் அந்த காம்பினேஷன். 2வது சர்வதேச மார்க்கெட்லேயும் சரி, இந்திய மார்க்கெட்டு தமிழக மார்க்கெட்லேயும் லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த 3 ஒன்று சேரும் பொழுது சர்வதேச திசையில் அந்த படம் ரஜினி படத்துக்கு ஈக்குவலாக வசூலை கொண்டு போக முடிஞ்சது. இது விஜய்க்கு மட்டும் கிடைச்ச வெற்றி கிடையாது. சஞ்சய் தத், லோகேஷ் கனகராஜ், இந்த 3 காம்பினேஷனையும் படம் அறிவிப்பில் இருந்து படம் ரிலீஸ் வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்தி அதை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு போனார் பாருங்க. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் லலித், அவருக்கு தான் இந்த பெருமை. ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளுமே ஒரு சர்ச்சைக்குரிய செய்தி ஏதாவது வந்துக்கிட்டே இருந்தது மீடியா. அவர் மலேசியாவுக்கு சும்மா போயிட்டு வந்தது கூட அங்கே ஆடியோ ரிலீஸுக்காக இடம் பார்க்க போனாருன்னு அந்த சில்லை வச்சு ஒரு ப்ரொமோ பண்ணார். காஷ்மீரில் போய் சஞ்சய் தத்து இறங்குறாரு, அது ஒரு ஃப்ளைட்டில் இருந்த ஒரு வீடியோ. அந்த சில்லு ஒரு ப்ரொமோ. சஞ்சய் தத்து ஹோட்டலில் இருந்து ஷூட்டிங்கு கிளம்புறாரு, அது ஒரு ப்ரொமோ. ஷூட்டிங்கில் விஜயை பார்த்து கட்டி தழுவி வாழ்க்கை அது. ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் கார்பரேட் மெத்தடுங்கிறது. இந்த இதை அவர் பண்ணினார், லலித் திட்டமிட்டு அவர் பண்ணார். எல்லாருமே லியோவை பற்றி பேசணும்னு சொன்னாங்க, லியோவை பற்றி பேசணுங்கிற மாதிரி அவர் செஞ்சுட்டார். அதாவது என்னென்னா, நீங்கள் சஞ்சய் தத்து வர்றாரு, மிஷ்கின் வர்றாரு, ஒவ்வொரு ஆளும் காஷ்மீரில் வந்து இறங்கும் பொழுதும் நீங்கள் அந்த வாரம் பூரா அந்த படத்தை பற்றி செய்தி அச்சு ஊடகம், இணையத்தளம், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே வருது. இப்போ வந்து சோசியல் மீடியாவில் இப்போ நம்ம வந்து கோட்டு படம் சரியில்லைன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க, ஆனால் பொதுவாக மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி உருவாகுது. சார், இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷன் எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. அதே மாதிரி கோட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு கட்டாயமில்ல, பிடிக்கலைன்னு சொல்கிற ஒரு தப்பா. ஆனால் ஜென்ரலான ஒரு திரைக்கதை வடிவம்,
அல்லது ஒரு சினிமா பார்வையாளன் அல்லது விமர்சகன் பார்வையில் ஒரு மோசமான திரைக்கதை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லோரும் சொல்லியிருக்கிறது. அதாவது விஜய் ரசிகராக இருந்து படம் பார்க்குறது வேறு, ஒரு சினிமாவை பார்க்குறது வேறு. ஆனால் இந்த திரைக்கதையை பற்றி ஆய்வு பண்ணுறவங்க இல்லை இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமா அப்படின்னு விவாதத்துக்கு உட்படுத்தும் பொழுது அது ஒரு மோசமான திரைக்கதை தான். ரெண்டாவது, அந்த படம் மாதிரி கிட்டத்தட்ட 20 படம் தமிழில் வந்துருச்சு. அதுக்கு அவங்க அப்பா டைரக்ட் பண்ண ராஜதுரையவே உதாரணமாக சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு உச்சபட்ச நடிகர் தமிழ் சினிமாவில் அவரை வச்சு எப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை பண்ணவானா. ரெண்டாவது, அடுத்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. 23ஆம் விக்ரவாணியில் மாநாடு. இந்த கட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு பரபரப்பு, அந்த படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு, இது எதையுமே தயாரிப்பு நிறுவனம் செய்யலை. அதை செய்வதற்கான உந்து சக்தியாக விஜயும் வேலை செய்யலை. அவருக்கு இருந்த தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை, கட்சி பிரச்சனை எல்லாத்துலேயும் நடித்து முடிச்சாச்சு, வர்றப்போ வரட்டும் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். வெங்கட் பிரபுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவர் ஒரு பெரிய ஸ்டார் நட்சத்திர இயக்குனர் கிடையாது. அதே மாதிரி அர்ச்சனா கல்பாத்தி ஒன்றும் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் சினிமாவில் இல்லை. இப்போ ஒரு தனிந்தையின் மாதிரி ஆட்கள் மாதிரி சினிமா அனலைஸ் பண்ணக்கூடிய புத்திசாலியும் கிடையாது. அந்தம்மா விஜய் ரசிகையாகவே பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்தம்மா சொன்ன மாதிரி தான் ஆகிப்போச்சு. அந்தம்மா ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்பொழுது, தேட்டருக்கு போய் நீங்கள் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்க என்னடா செஞ்சு வச்சுருக்கீன்னு கேட்பீங்க, அப்படி படம் இருக்கேன் அப்படின்னுச்சு. இப்போ எல்லோரும் அதுதான் கேட்டுட்ருக்கேன். ஏமா அர்ச்சனா கல்பாத்தி நீ சொன்ன மாதிரி தாம்மா இருக்குது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, சூப்பர் ஹீரோவை வச்சு ஒரு உப்மா டைப்பில் ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சோசியல் மீடியாவில் பூரா கமெண்ட்டு போய்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு நடிகனுடைய கால்ஷீட் கிடைச்சிட்டா மட்டும் பத்தாது, பணம் போட்டு படம் எடுக்கிற கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த தயாரிப்பை சரியான நேர்கோட்டில் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இருக்கணும். இல்லை, அவங்க லியோவை பார்த்து தான் அவங்க இதில் மாறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அது பயங்கர ஹைப்பில் அந்த படம் விமர்சிக்கப்பட்டது. அதனால கொஞ்சம் சாஃப்டாக ஹம்பிளாக நம்ம போகலாம், படம் நல்லா இருந்ததுன்னா மக்களே பார்த்து ரசிப்பாங்க அப்படிங்கிற நினைப்புக்கு வந்துட்டாங்க அவங்க. சார், எந்த ஹைப்புமே இல்லாமல் வந்த 3 படம் சொல்கிறான் இந்த வருஷம் ஓடிடு. மஞ்சுமல் பாய்ஸ் எந்த ஹைப்புமே இல்லை, எல்லாருமே நீ பேசு. போர் தொழில்னு ஒரு படம் வந்துச்சு, எந்த ஹைப்புமே கிடையாது. வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு. இதுக்கு ஆனால் ஹைப் இருந்தது. வாழைக்கு நிறைய வாழைங்கிறது ப்ரொமோஷன் இருந்தது. நீங்கள் மாரி செல்வராஜ் இயக்குனருங்கிறதுனால நடிகர்கள் யாரும் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு எல்லாரும் பார்த்தாங்களே ஒழிய, இந்த 3 படத்துக்குமே நீங்கள் இதை விட்டால் குரட்டையை பற்றி எடுத்த குட் நைட்டு எதுக்கே எதிர்பார்ப்பு இருந்துச்சா. ஆனால் இந்த எல்லா படங்களுமே மனித உணர்வுகளோட கனெக்ட் ஆச்சு. உங்களை தட்டி எழுப்பிச்சு அல்லது தேட்டரில் உட்காந்துருக்கும் பொழுது உங்களை யோசிக்க வச்சு நம்ம லைஃப்பில் அது எங்கேயோ நடந்திருக்கே அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் கோர்ட்டில் அப்படி ஏதாவது இருக்க, அதுதான் தவற விட்டுட்டாங்க. நீங்கள் அதாவது ஒரு டைலாக்குங்கிறது, ஒரு நாளாந்தரமான டைலாக் எப்படியெல்லாம் எழுத முடியுங்கிறது இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும். த்ரிஷா சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாங்க்கு மட்ட சாங் முடிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு உச்சகட்ட நடிகர் ஒரு டைலாக்கு, எங்கடா அந்த மஞ்சச்சாலை கட்டினவ அப்படிம்பாரு. அந்த இடத்துல இந்த டைலாக்கே தேவையில்லை. ஸோ இதையெல்லாம் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் நுட்பமாக கவனிக்க ஆரம்பித்தாச்சு. அப்படிங்கும் பொழுது நீங்கள் ரஜினி, அஜித் இந்த மாதிரி ஆட்கள் நடிக்கும் பொழுது டைலாக் வரைக்கும் எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் நான் என்ன நினைச்சாலும் ஆடியன்ஸு விஜய் ரசிகர் பார்ப்பாங்க. ஆனால் உங்களுடைய பெரும்பாலான பார்வையாளர் இருக்கக்கூடியது இன்றைக்கி கிராமப்புறங்களில். கோட்டை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்களில் நங்கூரம் பாய்ச்சல் மாதிரி அது 4 நாள் நல்லா வசூல் பண்ணியிருக்கு. புறநகரில் புறம் ஒன்றும் இல்லையே. இந்த நிலைமையில் இன்னும் 10 நாட்களில் கோட்டோட வசூல் எப்படி இருக்கும்? இல்லை, இன்றைக்கி திங்கக்கிழமை வசூல்னு பார்த்தீங்கன்னாக்கா மால் தேட்டரில் எல்லாத்துலேயுமே 60-70% மார்னிங் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, நைட் ஷோ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 60-70%. புறநகரில் எதுவுமே இல்லை, கழுவி போட்ட மாதிரி தேட்டர் இருக்குங்கிறது தான் தேட்டர் சைடு இருந்து வர்றது. ஸோ இவங்க எல்லாருமே பிரேம்ஜி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார்.
1500 கோடி கன்ஃபார்ம் கோட் அப்படின்னு 500 கோடி அந்த படம் தாண்டுமாங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின் மார்க். எல்லாருமே அதாவது அந்த கதை நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, அதையெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமையாளர்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட கோட்டு மேலே இருந்தாங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அதோட எக்கோ அந்த படத்தினுடைய வசூல் இருக்கும். ஒரு 1000 கோடி இந்த தடவை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம், தமிழ் சினிமாவுக்கு கோட் மூலம் வந்து ஒரு கௌரவம் கிடைக்கும் தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது அவர் ஏற்கனவே லியோவில் பண்ண 660 கோடியவே அவர் கிராஸ் பண்ணுவாரா இல்லையாங்கிறது சந்தேகத்தில் இருக்குது. இப்போ இந்த வாரத்தில் ஏதாச்சும் வேறு படங்கள் வந்தால் இந்த கோட்டோடைய வசூலை பாதிக்குமா? சார், ஒரு படம் வர்றதுனால ஒரு படத்தினுடைய வசூல் எப்போவுமே பாதிக்கப்படுறதில்ல. இரண்டாவது, இந்த சினிமாவில் வழக்கமாக ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, சார் வெள்ளி சனி ஞாயிறு நல்லா இருக்கும் அப்படின்னா வருஷம் பூரா 52 வெள்ளி சனி ஞாயிறு வருது. வெள்ளி சனி ஞாயிறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேட்டர் பூரா ஹவுஸ்ஃபுல் ஆகணும்ல. இங்கே தேவை நீங்கள் பட்ஜெட்டு, நட்சத்திர நடிகர், பிரம்மாண்டம், ப்ரமோஷன், இதையெல்லாம் தாண்டி படத்தினுடைய உள்ளடக்கம். அந்த உள்ளடக்கம் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த குறைந்தபட்ச வசூல் நட்சத்திர நடிகருக்காக இருக்கும். நீங்கள் லியோவுக்கும் இதுக்கும் எல்லாருமே கம்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. லியோவோட நீங்கள் இந்த கோட்டை கம்பேர் பண்ணவே கூடாது. இதில் நீங்கள் வந்து மோகன் வில்லன் அவர் 100வது நாள்லையும் விதி படத்துலேயும் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அந்த வில்லத்தனம் கூட அந்த படத்தில் இல்லை. ஒரு தீவிரவாதி, ஒரு டெரரிஸ்ட்டு எவ்வளோ கர்ண கொடூரமாக இருக்கணும். அவரை பார்த்தா நமக்கு பாவமாக இருக்குது. அது கைப்பிள்ளை மாதிரியே இருக்கார் பார்க்குறதுக்கு. நம்ம பக்கத்து வீட்டு அமல் பேபி மாதிரியே சிரித்துக்கிட்டே இருக்கும் பொழுது எப்படி ஆடியன்ஸு கனெக்ட் ஆகும்? ஸோ ரெண்டாவது, 2 விஜய்க்குமே இருக்கக்கூடியது. நீங்கள் அந்த முகத்தை பார்த்தீங்கனால எப்போ தாப்பா படத்தை முடிப்பீங்க? இதில் என்ன கொடுமைன்னா, இப்போ நேற்று சொல்லியிருக்காங்க, அதாவது ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் பொழுது விடுபட்ட காட்சியெல்லாம் இணைச்சி எப்படியாவது இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி விட்டு. ரெண்டாவது, இன்னொரு ரூமர் வேறு நேற்றுலேருந்து கிளப்பி விட்டாங்க, இவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அதனால் அரசியல் கட்சியெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை லாபி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஜெய்பீமுக்கு பண்ணாத லாபியா, வாழைக்கு எதிராக வராத லாபியா, இல்லை தங்கலானுக்கு எதிரான வராத லாபியா? இதையெல்லாம் மீறி அந்தந்த படங்கள் அதனுடைய கண்டென்ட்டுக்குரிய வகையில் இங்கே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் தான். நீங்கள் ஆளுங்கட்சியே ஒரு படத்தை வந்து முடக்கம் நினச்சா கூட ஆடியன்ஸ் அதை பிரேக் பண்ணி ஜெயிக்க வச்சோம், கண்டென்ட் நல்லா இருந்தால். அதனால் நிறைய பொய்களை சொல்லி கோட்டை இப்படியாக ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது முயற்சி. பணம் ஜெயித்தா எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அதுக்குரிய கண்ணு கட்டிய தூரத்தில், ஏன்னா நீங்கள் நகர்ப்புறங்களில் இருக்கிறது ஒரு 300 ஸ்க்ரீன், 700 ஸ்க்ரீன் புறநகர் பகுதியில் இருக்குது. அந்த 700 ஸ்க்ரீனில் இருந்து வர்றது தான் அதிகபட்ச வருவாய். இங்கேருந்து வர்றதெல்லாமே உங்களுக்கு 50-60% தான் வரும் ஷேர் அமௌண்ட் வரும்பொழுது. அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி உங்களுடைய குறைந்தபட்ச கௌரவத்தை காப்பாற்றிருக்கிறத மால் தேட்டர், புறநகர் கோட்டை வந்து கைவிட்டுருச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.